வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். எல்லா வகையிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வளர்ந்து வந்தாலும் இன்னமும் சில பெண்களால் மீள முடியாத ஒரு விஷயம் எமோஷ்னல் இண்டிபெண்டன்சி. ஒரு காலத்தில் பெண்கள் ஆண்களை பார்த்து வியந்த ஒரு விஷயம், அதாவது ஆண்கள் தன்னிச்சையாக செயல்பட காரணம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி தான் என்பதை உணர்ந்து அதில் பெண்கள் வீக்காக இருந்த ஒரே காரணத்தால தான் கணவன் என்ன பண்ணாலும் மனைவி அதை பொறுத்து போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ பெண்கள் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் தான் தனக்கான மரியாதையை மீட்டெடுக்க முடியும்னு போராடி ஓரளவு இப்போது செயல்படுத்தி வராங்க. இன்னமும் குடும்பங்களில் பெண்களுக்கு எதிரான அவமரியாதைகள், வன்முறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. காரணம், விமென் ஆர் ஸ்டில் டிபெண்டன்ஸ். இன்றளவும் பெண்களை காட்டிலும் ஆண்கள் சுதந்திரமாகவும் இண்டிபெண்டாகவும் சுற்றித் திரிய காரணம் எமோஷ்னல் இண்டிபெண்டன்சி. அதாவது நம்ம சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம தான். நம்ம சந்தோஷம் யாருக்கிட்டையும் கிடையாது. நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் இமோஷ்னல் இண்டிபெண்டன்சி. பட் மனைவிகள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் என் கணவர் தான், நான் வருத்தமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் என் கணவர் தான்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பிஹேவியர்ஸால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஆர் கவலைப்படுறீங்கன்னா அந்த கிரெடிட் உங்களை சுற்றி உள்ளவங்களை தான் சேரும். அப்போது உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருவர் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள பழகுகிறார்களோ, யாரோட உதவியும் இன்றி சரிதவற பிரிச்சு பார்த்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முயற்சிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கான பர்சன். அவங்கள யாராலும் எமோஷ்னலா தோற்கடிக்கவே முடியாது. நம்ம எப்ப அடுத்தவர்களின் வார்த்தைகளில் ஆறுதல் தேட நினைக்கிறோமோ அப்பவே நம்ம அவர்களின் அடிமைகள். இது போத் கணவன் மனைவி இருவருக்கும் பொருந்தும். சின்ன சின்ன விஷயத்த கூட அம்மாவிடம் ஆர் நண்பர்களிடம் சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் தேடுபவர்கள் நாளடைவில் அவர்களுக்கு அடிக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பெண்கள் ஒரு ஆண்கள் பிஃபோர் மேரேஜ் வீட்டில் அம்மாவும் பொண்ணும் ஆர் அம்மாவும் பையனும் ஆர் அக்காவும் தங்கச்சியும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. நம்ம முன்னாடி இப்படியெல்லாம் இல்லையேன்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. காரணம், ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள நடக்கிற சண்டைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் அண்ட் உங்கள் கஷ்டத்தை அப்படியே ரிசீவ் பண்ணுற வெகு சிலர் உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிள்ளைக்கு அடிபட்டுட்டா, ஐயோ என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சே, யார் என் பிள்ளைய தள்ளிவிட்டா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு தன் பிள்ளைகளுடைய வலியை தன் வழியாக கருதும் பெற்றோர்கள் தான் அதிகம். ஸோ நம்ம அழுதா நம்ம கூட சேர்ந்து அலறவங்களோட நம்ம எப்போவுமே க்ளோஸாக தான் இருப்போம். இப்போ எதுக்கு அலற, வா ஹாஸ்பிட்டல் போகலாம், நீ தான் கவனமாக வந்திருக்கணும், நீ பார்த்து வந்திருந்தா அடிபட்டிருக்காதேன்னு சொல்கிற பெற்றோர்கள், எஸ்பெஷலி அம்மாக்கள் கம்மி. அதுக்காக எப்படியோ போன்னு கண்டுக்காமல் இருக்கிறதும் ஆர் அதுவே தன்னால் சரியாகிடும்னு அலட்சியமாக இருக்கிறது சரின்னு சொல்ல வரல. அட் த சேம் டைம் அவங்க மேரேஜ் லைஃப்பில் அவங்க ஸ்பௌஸோட ஆர் இன்லோஸோட இருக்கிற கருத்து வேறுபாடுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்றதால அவங்களுக்கு உங்க உதவி தேவைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களா வாய் திறந்து எனக்கு உங்க உதவி தேவைன்னு கேட்டால் ஒழிய உங்க ஒப்பீனியன்ஸை சொல்லாதீங்க. உங்க மகனோ மகளோ அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றாங்கன்னா யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் என்பதற்காகத்தானே தவிர அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஒப்பீனியன் ஆர் சொல்யூஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பேரண்டாக இருக்கிற பட்சத்தில் உங்க பிள்ளையோட வலிய உங்களால உணரத்தான் முடியுமே தவிர அதுக்கு நீங்களே வைத்தியம் பார்க்க முடியாது. ஸோ அடிப்பட்டா அவங்களோட சேர்ந்து அழத்தான் முடியுமே தவிர வைத்தியம் மருத்துவர் தான் பார்க்கணும். இங்க நிறைய பெற்றோர்கள் பண்ற தவறே, அவங்களே டாக்டரா மாறி எப்படி அவங்க என் பிள்ளைய இப்படி பேசலாம், நீ அவங்கள சும்மாவா விட்டு நீ உடனே கிளம்பி வா ஆர் இரு நான் கிளம்பி வரேன்னு எல்லாத்துக்கும் படை திரண்டு போறது சரியல்ல. ஸோ உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருதுன்னு தெரிய வருதுன்னா உடனே நீங்க டாக்டராக மாற வேண்டாம். எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும் தாம் பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கும்போது கை நடுங்கும். ஸோ உங்க பிள்ளைகளுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிய வந்தா அவங்கள நீங்க அழைத்து செல்ல வேண்டிய இடம் ஃபேமிலி கவுன்சிலிங். அதே போல ஆஃப்டர் மேரேஜ் மனைவியோட மொத்த சந்தோஷத்துக்கு காரணம் கணவனும்
கணவனோட மொத்த சந்தோஷத்துக்கு காரணம் மனைவியுமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. திருமணமான இனிஷியல் பீரியட்ல இப்படி அமையக்கூடிய சூழல் கொஞ்சம் அதிகம் தான், பட் அதுவே நிரந்தரம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 10 to 15 டேஸ் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு 2 பேரும் ஒன்னாவே சுத்துவீங்க. அதுக்கப்புறம் 15 நாள் லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு போய்த்தான் ஆகணும். அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அதுபோல ஆஃப்டர் மேரேஜும் எல்லா நண்பர்களோடும் உறவுகளோடும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. கணவனும் மனைவியுமா ஒரு தடவை சேர்ந்து வெளியே போனா, ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஒரு தடவை ஃபேமிலியோட போங்க. இப்படி உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட என்டர்டைன்மெண்ட் இருக்க வேண்டும். நான் இப்போ சொல்றது முழுக்க முழுக்க பெண்களுக்கு, குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தான். பிகாஸ் ஆண்கள் எப்போதும் அவர்களுடைய மொத்த சந்தோஷத்தையும் மனைவியிடம் அடகு வைப்பதில்லை. மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை எங்கேயும் எப்போதும் விட்டு கொடுப்பதில்லை. பட் மனைவிமார்கள், எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க எல்லா சிந்தனைகளும் செயல்பாடுகளும் கணவனை சுற்றியே இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன ஏமாற்றம்னா அவங்களால ஏற்றுக்க முடியறதே இல்லை.